ராமுவும் 12 மணிப்போனும் பாகம் 2. ராமு பயத்தோடு அந்த கரும்படித உருவத்தை பார்த்தான். அது மெதுவாக அவன் அருகே வந்தது. உடனே வீட்டின் விளக்குகள் மின்னியது, காற்று சீறியது. அந்த உருவம் மெதுவாக பேச ஆரம்பித்தது. நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை ராமு, நீயே என்னை அழைத்தாய். ராமுவுக்கு அதிர்ச்சி. நான் எப்ப என்று கேட்டான். அந்த உருவம் சொன்னது, இந்த வீட்டில் பல ஆண்டுகளாக அடைக்கப்பட்டுள்ள ஒரு மர்மம் இருக்கிறது. நீ இன்று அந்த போன் எடுத்ததிலிருந்து அந்த மர்மம் வெளிவரத் தொடங்கியது. ராமு வியப்புடன் கேட்டான், என்ன மர்மம்? உருவம் மெதுவாக கூறியது, இந்த வீட்டில் வாழ்ந்த ஒரு சிறுமி மாயா. அவள் இந்த வீட்டில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தாள். அவளது ஆத்மா இன்னும் இங்கேதான் உள்ளது. அவளது உண்மை என்னவென்று நீ கண்டுபிடிக்க வேண்டும். அதை கேட்டவுடனே ராமு உடனே வீட்டின் பழைய அறையை தேட ஆரம்பித்தான். அங்கே ஒரு பழைய புகைப்படம் கிடைத்தது. அதில் மாயா தனது குடும்பத்துடன் சிரித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் புகைப்படத்தின் பின்னால் ஒரு விசித்திரமான வரிகள் இருந்தது. இங்கு அடைக்கப்பட்ட உண்மை வெளிவரும் நாள் 12 மணிக்கு. ராமுவின் நெஞ்சு துடிக்க ஆரம்பித்தது. இந்த வீட்டின் உண்மை என்ன? மாயாயா? யார்? அந்த போன் எதற்காக ஒலிக்கிறது? கதை தொடரும். இந்த கதையின் அடுத்த பாகம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்